அடுத்தது பயிற்சி 9.8ல நான்காவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? கோடு y equal to 2x plus 5 மற்றும் பரவளையம் y equal to x square minus 2x ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ y equal to 2x plus 5 ஒன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு கோடு கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பரவளையம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சமன்பாடு கொடுத்துட்டு இதனால் அடையப்படும் அந்த அரங்கத்தோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, சோ இந்த இடத்துலயே நம்ம யோசிச்சுக்கலாம், எக்ஸ் ஒய் வருது, கண்டிப்பா பகுதி 2ல யூஸ் பண்ணக்கூடிய சூத்திரம் தான் இங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இப்ப ரெண்டு சமன்பாடையும் எடுத்துக்கலாம். முதல் சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? y equal to 2x plus 5 கொடுத்திருக்காங்க. சோ இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? y equal to x square minus 2x ன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது சமன்பாடு இல்லைங்களா? சரி, இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் சமப்படுத்திக்கலாமா? ரெண்டு y தானே இருக்கு, ஒண்ணு வேணாம், 2 கொண்டு போய் முதல்ல போடுங்க. 2ஐ முதலில் போட கிடைப்பது, பயன்படுத்த கிடைப்பது ரெண்டு கொண்டு போய் 1ல பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? இந்த y-க்கு பதிலா இது போயிடும். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ x square minus 2x equal to 2x plus 5 வருங்களா? சோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுல உள்ள எடுத்துட்டு வாங்க. x square minus 2x plus 2x உள்ள வந்தா minus 2x plus 5 உள்ள வந்தா minus 5 equal to 0 வந்துருங்களா? சரி, இப்போ x square minus 4x minus 5 equal to 0. இப்போ பெருக்கணும்னா -5, கூட்டணும்னா -4. கரெக்ட்டுங்களா? சோ பெருக்குனா -5 வரணும். 5 into 1 -5 into 1 -5, கூட்டணும்னா -5 plus 1 -4 வந்துருச்சுங்களா? சோ அப்போ x minus 5 x plus 1 equal to 0. சோ அப்போ x minus 5 equal to 0 1, x minus 5 equal to 0 1, x plus 1 equal to 0 1. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப x equal to -5 அந்த பக்கம் போனா +5, +1 அந்த பக்கம் போனா -1, +1 அந்த பக்கம் போனா -1. சரிங்களா? இப்ப x க்கான புள்ளிகள் கிடைச்சிருச்சா? இப்ப y கண்டுபிடிச்சிடலாமா? சோ அப்ப x equal to 5 போட்டு முதல் சமன்பாடுல போடுங்க. x equal to 5 னா முதல் சமன்பாடு எப்படி இருக்கும்? y equal to 2 into 5 plus 5 இல்லைங்களா? சோ y equal to 2 5s are 10 plus 5. So y equal to 15. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது x equal to -1 போடுங்க. அப்போ y 1ல எப்படி இருக்கும்? 1ல போடும்போது x equal to -1, y equal to 2 into -1 plus 5. So 2 into -1 -2. So அப்போ -2 plus 5. -2 plus 5 3. So y equal to 3. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x 5 இருக்கும்போது y 15, x -1 இருக்கும்போது y 3 ன்னு கிடைச்சிருக்கு இல்லீங்களா? சரி, இதெல்லாத்தையும் நம்ம போடுவோமா? ஓகே, சோ இது எல்லாத்தையும் நம்ம வரைபடத்துல போட்டுடலாம். சோ வரைபடத்துல போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வரைபடத்துல போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க ரெண்டு சமன்பாடு கொடுத்திருக்காங்க, கோடுக்கும் பரவளையத்துக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல x0 y0 போட்டு அதுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோடுக்கு கண்டுபிடிக்கலாம். கோடுக்கு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் x y, அப்புறம் பரவளையத்துக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கோட்டு கண்டுபிடிக்கலாம். சோ கோட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கோட்டோட சமன்பாடு எடுத்துக்கலாம். y equal to 2x plus 5. சோ இதுல x க்கு 0 போடுங்க. அப்ப என்ன ஆகும்? x க்கு 0 போட்டீங்க அப்படின்னா y equal to 5 ன்னு வந்துரும் இல்லீங்களா? சோ x க்கு 0 போட்டீங்கன்னா y equal to 5 ன்னு வந்துரும். y க்கு 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? y க்கு 0 போட்டீங்கன்னா 2x plus 5 equal to 0 ன்னு வரும். 2x plus 5 equal to 0, 2x equal to plus 5 வெளியே போனா -5. இப்ப x equal to -5 பெருக்கல்ல இருக்கட்டும், அங்க போனா வகுத்தல்ல வந்துரும். சோ -5/2 வரும். -5/2. அடுத்து கோட்டுக்கு முடிஞ்சு. அதே மாதிரி அடுத்து பரவளையத்துக்கு பார்க்கலாம். சோ பரவளையத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா y equal to x square minus 2x, y equal to x square minus 2x. இப்போ x க்கு 0 போடுறோம். x க்கு 0 போட்டோம்னா என்ன ஆகும்? y வந்து 0 ஆயிடும்.
அடுத்தது எக்ஸுக்கு ஒய்க்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 வருங்களா? ஸோ எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஒன்று. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வெளியே போனால் ப்ளஸ் 2 ஆயிடும், மைனஸ் 2 வெளியே போனால் ப்ளஸ் 2 ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 2 ரெண்டுமே வருது. எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய் என்ன வருது? 0ன்னு வருது. ஒய்க்கு 0 போடும்போது எக்ஸ் வந்து 0,2ன்னு வருது, 0,2ன்னு வருது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுக்கு பொறுத்து நம்ம வரைபடம் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வரைபடம் போட்டுடலாம். ஒய் அச்சு எக்ஸ் அச்சு ரெண்டும் எடுத்தாச்சு, எக்ஸ் ஒய் பேர் வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதை போய் போட்டுக்கலாம். 0,5 எக்ஸுக்கு 0 ஒய்ல 5, எக்ஸுக்கு 0 ஒய்ல 5, 0,5. அடுத்தது இங்க வச்சுக்கோங்க 0,5, ஏன்னா 15 வரைக்கும் இருக்கு ஒய்ல, அதனால 0,5 இங்க வச்சுக்கோங்க. அடுத்தது மைனஸ் 5/2, 0 மைனஸ் 5/2 எக்ஸ்ல மைனஸ் 5/2. 5/2னா என்ன அர்த்தம்? 2 5 பண்ணீங்கன்னா 2 2 4 0.105 2.5. ஸோ மைனஸ் 2.5 எக்ஸ்ல மைனஸ் 2.5 ஒய்க்கு 0. ஸோ எக்ஸ்ல மைனஸ் 2.5 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2.5 மைனஸ் 2.5, அதாவது மைனஸ் 5/2, 0. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0. இது வந்து கோட்டுக்கு இப்ப நம்ம முதல் போட்டது, பரவளையத்துக்கு எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0, அப்புறம் எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 0. ஸோ இப்படி ஒரு பரவளையம் போகுது. ஸோ அந்த பரவளையம் இப்படி போகுது. சரிங்களா? சரி, இப்போ இங்க கோடு எப்படி போகுது? கோடு இப்படி போகுது. கோடு இப்படி போகுது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம ரெண்டு புள்ளி கண்டுபிடிச்சோம். எக்ஸுக்கு 5 புள்ளிகள் முறையே இந்த புள்ளிகளை தான் நம்ம வந்து என்னவா வச்சுக்கணும்? எல்லைகளா வச்சுக்கணும். சரிங்களா? சோ 5,15 மற்றும் -1,3. சோ 5,15னா எக்ஸ்ல 5 ஒய்ல 15, எக்ஸ்ல 5 ஒய்ல 15 இங்க இருக்கதா வச்சுக்கோங்க. எக்ஸ்ல 5 ஒய்ல 15. சோ வளைவு இந்த அளவுக்கு கொண்டு போகணும். வளைவு கொஞ்சம் அகலப்படுத்தி கொண்டு போகணும். சரிங்களா? சரி, இந்த கோடு அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டையும் கொண்டு போகணும். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸ்ல 5 ஒய்ல 15 போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ்ல -1 ஒய்ல 3, எக்ஸ்ல -1 ஒய்ல 3 இந்த அளவுக்கு தான். சரிங்களா? -1 இது வந்து 5, இது வந்து 2, இது வந்து 0. சோ அப்ப என்னென்ன எல்லைகளுக்கு வேணுங்கிறாங்க அவங்க? இதுல இருந்து எல்லைகள் கேக்குறாங்க. இந்த எல்லைகளும் வேணுங்கிறாங்க, இந்த எல்லைகளும் வேணுங்கிறாங்க, இந்த எல்லையும் கேக்குறாங்க. சரியா? சோ இந்த எல்லை வரைக்கும் இப்போ -1,3ங்கும் போது இங்கதான் நமக்கு -1,3 வருது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த இடத்துல வருது. சோ அப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? சரி, அதாவது உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்கு வேண்டி சொல்லணும்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அந்த அரங்கத்தோட அளவு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரிஞ்சுதுங்களா? சரி,
இது கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா யோசிங்க. y அச்சுக்கு ஃபுல்லாமே வலப்பக்கம் குறிக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இடது பக்கமும் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா x அச்சு பக்கம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, x அச்சு y அச்சையும் ரெண்டையுமே கலந்துதான் இருக்கு. அப்ப பகுதி 2ல பயன்படுத்துற சூத்திரம். சோ அது எப்படி எழுதிக்கலாம், இது வந்து x அச்சுக்கு பொதுவா தான் கீழே செங்குத்து லைன் எதை பொறுத்து வரைஞ்சிருக்கோம், கீழே x அச்சுக்கு பொறுத்து தான் வரைஞ்சிருக்கோம். சோ அப்ப கண்டிப்பா நம்மளோட பரப்பு A எப்படி இருக்கும்னா இன்டெகிரல் dx. ஏன்னா x அச்சை பொறுத்து தான் கீழே செங்குத்தான கோடு, இங்க x அச்சை பொறுத்து தான் 2 கோடும் போட்டிருக்கோம். அதனால dx இங்க வந்து y1 minus y2. எல்லைகள் எப்படி, எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த -1ல இருந்து 5 வரைக்கும் எல்லைகள் தான். சோ அப்ப -1 to 5. y1 minus y2 எப்படி இருக்கும், மேல இருந்து பார்க்கும்போது y1 வந்து எது வரும், மேல இருந்து பார்க்கும்போது y1 உங்களுக்கு என்ன வருங்க, 2 இருக்கு. சோ அதுல y1 என்ன வரும், இந்த 2x plus 5 அதோட வளைவு தான் எதுங்க, கோடு. 2x plus 5ங்கிறது தானே கோடு. சோ அதுதான் இது மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் y equal to 2x plus 5 எடுக்கணும். அடுத்தது y equal to 2x square minus 2x எடுக்கணும். x square minus 2x எடுத்துக்கணும். சோ முதல் நம்ம இதை எடுத்துக்கலாம். சோ y க்கு தானே எடுக்கணும். அப்ப இது y1, இது y2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ y1 என்ன, 2x plus 5 எடுத்துக்கலாமா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், integral -1 to 5 y1 dx minus integral -1 to 5 y2 dx. பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா? சோ பிரிச்சுக்கிட்டோம்னா எளிமையா இருக்கும். பிரிக்காம ஒட்டுக்காவும் நம்ம போடலாம், பிரச்சனை இல்லை. சோ பிரிக்காம ஒட்டுக்கா போட்டீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு வந்துடும், அதுவும் நம்ம போட்டுக்கலாம். வேணும் நம்ம பிரிச்சுக்கலாம், பிரிச்சுட்டா கொஞ்சம் எளிமையா இருக்கு, அதனால பார்த்தேன். சோ y1 என்ன, 2x plus y, 2x plus 5 minus y2 என்னங்க, minus x square plus 2x ஆயிடும். இங்க minus 2x இருக்கு, minus 2x தானே இருக்கு, உள்ள வரும்போது plus 2x ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? dx. ஓ minus x square plus 4x plus 5 வந்துரும் இல்லையா? so minus x square integral -1 to 5 minus x square plus 4x plus 5 plus 4x plus 5 dx. so x பொறுத்து பண்ணா என்ன கிடைக்குங்க, x பொறுத்து பண்ணோம் அப்படின்னா minus x cube by 3 வருங்களா, plus 4x square by 2 plus 5x. எல்லைகள் -1ல இருந்து 5 வரைக்கும். இப்போ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுக்கலாங்களா? சோ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுக்கலாம். -5 இங்க 5 கியூப் போட்டா 125. சோ -125. 5 5s are 25. 25 into 5 625. 25 into 5 625 225. 225. So அப்போ -225. 5 5s are 25. 25 into 5 225. So -225 by 3 plus 5 square 25. 25 into 4 100. 100 by 2 plus 5 5s are 25. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை, கீழெல்லை போடும்போது -1 cube -1 plus 1 by 3 plus 4 by 2 minus 5. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இங்க 2 1 time 250 times இல்லையா? சோ அப்போ -225 by 3 50 plus 25 75 plus 75. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது minus 2 2 1s are 2 plus 3 4s are 12 by 3 2s are 6 minus 5. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ -225 plus 75 into 3 3 5s are 15. 3 7s are 21 22. 225 by 3 minus இங்க போட்டீங்கன்னா 12 plus 2 14. 14 by -30 by 6 இல்லைங்களா? so 14 minus 30 by 6. இப்போ இது என்ன வருங்க? so இப்போ உங்களுக்கு இங்க என்ன ஆகும்? 14 minus 30. so ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. so 5 cube 125ல so
15 ஸ்கொயர் கான்செப்ட்லேயே போயிட்டு இருக்கோம். ஸோ 5 கியூப் 25 into 5. ஸோ 25 into 5 125. ஸோ அப்போ 125 இங்க 1 வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ 100/3 வருமா? ஸோ 100/3 மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 14 minus 30 minus 18 சாரி minus 16/6 வரும். 2 3s are 6, 2 8s are 16 இல்லைங்களா? சரி, இப்போ 100/3 plus 8/3 இப்போ என்ன வரும்? 108/3 வந்துருங்களா? கீழே பொதுவா 3 எடுத்துக்கலாம். கீழே பொதுவா 3 எடுத்துக்கலாம். மேல ரெண்டையும் கூட்டிக்கலாம். ஸோ 100 plus 8 108. ஸோ 108/3. 3 1 time, 3 3s are 9, balance 1, 3 6 are 18. ஸோ 36. ஸோ மொத்த பரப்பளவு என்னங்க? 36. புரிஞ்சு